கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்ன நண்பா, புது வருஷம் பிறந்தாச்சு, ஆனால் நம்ம கிங் கோலியோட பேட் இன்னும் பேச ஆரம்பிக்கலன்னு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்க நண்பா. 2026 முதல் வேட்டைக்கு நம்ம டீம் இந்தியா ரெடி ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லி ஆகணும். அதுவும் யார் கூட? நம்ம சைலண்ட் கில்லர் நியூசிலாந்து கூட தான் ஜனவரி 11 ஆரம்பிக்க போகிற இந்த சீரீஸில் கோலி ஒரு மெகா சாதனையை தூக்க போகிறாரு. அதுவும் என்ன மாதிரியான ஒரு சாதனை, அது எப்படி முறியடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களே தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, முதல்ல மேட்டர் என்னன்னு பார்த்துடலாமா? இது ஓடிஐ 2027 வேர்ல்டு கப்புக்காக இப்போ ரூட் போடுறாங்க போல். ஜனவரி 11 வாதவர சண்டே என்ன மேட்சுங்க மக்களே. ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலாம். ஜனவரி 14 ராஜ்கோட்டில், ஜனவரி 18 இந்தூரில். எல்லா மேட்சுமே மதியானம் 1:30 தான் ஆரம்பிக்குது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? விராட் கோலி மனுஷன் இப்போவே டெஸ்ட்டில் இல்லை, T20 இல்லை, ஆனால் அவரோட ஃபேவரட் ஏரியாவான ஓடிஐக்கு வராரு. இந்த சீரீஸில் கோலி 2 பெரிய சாதனையை ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஒன்று, குமார் சங்கக்காராவோட 28,016 ரன்கள் சாதனையை காலி பண்ண போகிறாரு. இன்னும் வெறும் 42 ரன் தான் பாக்கி இருக்குது நம்ம விராட் கோலிக்கு. சச்சின் சாருக்கு அப்புறம் ஒரு நாள் போட்டியில் 15 ரன் எடுத்த ஒரே வீரருங்கிற பெருமையை கோலிக்கு கிடைக்க போகுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனெண்ட் அப்படிங்கிற நிரூபிக்க ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. டீமை பார்த்தா கீழ் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. ரோஹித் ஓப்பனிங் வருவார். மிடில் ஆர்டரில் ரிஷப் பந்த் இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயரும் இருக்கார். பவுலிங்கில் பும்ரா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் சிராஜன், ஹர்ஷீப் சிங் நியூசிலாந்து ஓப்பனர்ஸை காலி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நியூசிலாந்து டீமை சாதாரணமாக எடை போட முடியாதுங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஆனால் இது நம்ம பிச்சு சம்பவம் கன்ஃபார்முங்க. ஸோ நண்பா, இந்த சீரீஸை இந்தியா 3.0 ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, இல்லை நியூசிலாந்து ஏதாவது ட்விஸ்ட் கொடுப்பாங்களா? கோலி இந்த முதல் மேட்ச்சில் சதம் அடிப்பாரா மாட்டாரா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் சி மக்களை. இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைக்கப்படுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய். டாட்டா பாய், சி யூ.